ஃப்ளேவரோட எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சக்கரை பொங்கல் வந்து யூஸ்வலா 2 மெத்தட்ல பண்ணலாங்க. ஒன்னு வந்து நம்ம தை பொங்கலுக்கு நம்ம பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி பானையில எதர் வந்து வெங்கல பானையிலயோ இல்ல வந்து மண் பானையிலயோ அந்த மாதிரி அந்த மெத்தட்ல ஒன்று பண்ணலாம். இன்னொரு மெத்தட் என்னன்னா, நம்ம வீட்டுல யூஸ்வலா பண்ற மெத்தட் வந்து ப்ரெஷர் குக்கர்ல பண்ற மெத்தட். அதாவது ரைஸ் தால் எல்லாமே வந்து நம்ம ப்ரெஷர் குக்கர்ல வேக வச்சு பண்ற மெத்தடு. நான் இன்னொரு நாளைக்கு நான் வெங்கல பானையில பண்ணி காட்டுறேன். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது வந்து ப்ரெஷர் குக்கர் மெத்தட் தான் நம்ம பார்க்க போறோம். நாளைக்கு வந்து தைவெள்ளி 2வது வாரம், அதனாலதான் நான் முன்னாடியே உங்களுக்கு நான் ரெசிபி ஷேர் பண்றேன். நாளைக்கு நீங்க ட்ரை பண்ணி பாப்பீங்கிறதுனால குவிக்கா சக்கரை பொங்கல் எப்படி பண்றதுன்னு பாத்துடலாம். நான் வந்து 1 கப் பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். 1 கப் வந்து ஜாகரி, அதாவது வெல்லம் வந்து 1 கப் வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 10 முந்திரி பருப்பு, 3 ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு 10 திராட்சை, சின்ன பிஞ்ச் வந்து ஒரு பச்சை கற்பூரம், அதாவது இடிபிள் கேம்பர்னு சொல்லுவாங்க இல்லையா அது. இது வந்து ஜாதிக்காய். நீங்க வந்து ஜாதிக்காய் இருந்ததுன்னா ஜாதிக்காய் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வந்து பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபிளேவர். அதனால எதர் ஜாதிக்காய் இல்லைன்னா பச்சை கற்பூரம் ஏதாச்சும் ஒன்று சேர்த்துக்குங்க. ஜாதிக்காய் வந்து கிரேட் பண்ணிட்டு ஒரே ஒரு பிஞ்ச் தான் சேர்க்கணும், அப்படி நீங்க ஜாதிக்காய் சேர்க்கறதா இருந்தா. இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் மில்க்ல வந்து நான் வந்து ஒரு பிஞ்ச் வந்து சாஃப்ரான் போட்டிருக்கேன், அதாவது குங்குமப்பூ. ஸோ இது வந்து கொஞ்சம் கலர் வந்து பொங்கலோட கலர் வந்து என்ஹான்ஸ் பண்ணும், அதுக்காக நான் கொஞ்சம் குங்குமப்பூ எடுத்திருக்கேன். சக்கரை பொங்கல் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா 1 டீஸ்பூன் கீ நான் இதில் சேர்த்துடுறேன். முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். முந்திரி பருப்பு வந்து லைட் கோல்டு கலர்ல ஆகும் போது நம்ம வந்து இந்த திராட்சையை சேர்த்துடலாம். ஸோ இப்போ பாருங்க, ரைசன்ஸ் வந்து அப்படியே பபுள் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை நம்ம எடுத்துடலாம். இதே கீல வந்து இந்த பருப்பு சேர்த்துட்டு வறுத்துடலாம். பருப்பு வந்து ரொம்ப கோல்டனெல்லாம் ஆகக்கூடாது. நீங்க பருப்பு சேர்க்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அரோமா வரும். அதோட அப்போ வந்து நம்ம வந்து அதோட நிப்பாட்டிக்கணும். பருப்பு வந்து ரொம்ப கோல்டனாலாம் ஆகக்கூடாது. ஓகே, இப்போ வந்து ரைஸ் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த குங்குமப்பூவும் இந்த பாலும் வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துடலாம். அது மாதிரி வாட்டர் வந்து நீங்க 1 கப் ரைஸ் சேர்த்திருந்தீங்கன்னாக்க 4லேருந்து 5 கப்பு தண்ணி விடலாம். இப்போ வந்து நீங்க எடுத்துக்கிட்ட ரைஸ் வந்து புது ரைஸா இருந்ததுன்னா நீங்க வந்து 4 கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க. பழைய அரிசியா இருந்ததுன்னா 5 கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க. நான் இப்போ வந்து புது அரிசி என்னோடது சீக்கிரமாவே குழஞ்சிரும், அதனால 4 கப் ரைஸ் 4 கப் தண்ணி விடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அப்போதான் வந்து ரைஸ் வந்து அடியில் தங்காமல் இருக்கும். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். நல்லா வந்து ஒரு 4லேருந்து 5 விசில் விடணும். அப்போதான் வந்து ரைஸ் நல்லா குழவா குக் ஆகும். அதனால ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டுடலாம். இதில் ப்ரெஷர் வந்து கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணலாம். ப்ரெஷர் இருக்கும்போது ஓப்பன் பண்ணாங்க. ஸோ ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இப்படி நம்ம மசிச்சு விட்டுடலாம், நல்லா குழவாய்க்கிடலாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து வெல்லம் சேர்த்துடலாம். ஸோ இந்த வெல்லம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு பியூரான வெல்லம் நான் டைரெக்டாக சேர்க்குறேன். இப்போது நீங்கள் வந்து வெல்லம் வந்து உங்களோடது கொஞ்சம் தூசி குப்பை அது மாதிரி அதான் இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் இன்னும் ஒரு 1/4 கப்பு தண்ணியில் வந்து நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் சேருங்க. ஸ்டவ் வந்து திருப்பி ஆன் பண்ணிடலாம். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து வெல்லம் வந்து நல்லா மெல்ட் ஆகி அதோட சாதத்தோடு சேரும். ஸோ வெல்லம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க ஏலக்காயை சேர்த்துடலாம். இந்த ஒரு பிஞ்ச் பச்சை கற்பூரம் பவுடர் பண்ணிடலாம் கையால். அப்படியே
பவுடர் பண்ணிட்டு சேர்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க திராட்சையும் முந்திரி பருப்பையும் சேர்த்துடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். அவ்வளோதான், இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா. ஸோ சக்கரை பொங்கல் ரெடி. ஸோ இந்த மாதிரி சக்கரை பொங்கல் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Premalata Aravindan. Bye.